Hi students, welcome to IAS Academy. So video நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா SI வேகன்சி பத்தி ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோ ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு எனர்ஜியை ஒரு பூஸ்ட் அப் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சோ அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்ப நம்ம போற வீடியோஸ் போதும் உங்களுக்கு வந்து சேரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா SI காக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் அதை உங்களால பார்க்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி SI க்கு நம்ம அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. சோ SI க்கு ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் வந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து 999. ஓகேவா? இதுல மொத்தமா 70 டெஸ்ட் பிடிவா கொடுத்துருவோம். இது இல்லாம சைக்காலஜிக்கான கிளாஸ் டெஸ்ட் அதுக்கான டிஸ்கஷன் அந்த சைக்காலஜி கோர்ஸ் மட்டும் ஃபுல்லா வந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் 999. இப்ப சைக்காலஜி கோர்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் ரெண்டு சேர்த்து வரவங்களுக்கு ஃபீஸ் வந்து 1499 தான். ஓகேவா? இது ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. சார் ஆன்லைன் நான் ஃபுல் கோர்ஸே வரேன் சார். ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் வந்தா எப்படி சார்னா ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் தான், ஆன்லைன் டெஸ்ட் பிடிஎஃப் தான். ஸோ ஆன்லைன்ல மொத்தமா கிளாஸ் டெஸ்ட் சேர்த்து வந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2999. சரிங்களா? இதுல கிளாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200க்கும் மேற்பட்ட ரெக்கார்ட் வீடியோஸ் வந்துடும். டெஸ்ட் அந்த 70 டெஸ்ட் அப்படியே பிடிஎஃப் கொடுத்துரும். ஃபீஸ் வந்து 299 தான். ஸோ இதுல எது ஜாயின் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த 3 நம்பர்ல எந்த நம்பருக்கான கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், நம்ம தாலுக் எஸ்ஐ அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2022க்கு முன்னால 2019 ஸ்டார்டிங் நடந்துச்சு. இந்த 2018-19 டைம்ல அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 1000க்கு மேல வந்துச்சு. அதுக்கப்புறமா எந்த தடவையும் 1000க்கு மேல வரல. ஈவன் 2022ல வந்த எஸ்ஐல கூட 444 444 வேகன்சி வந்துச்சு. போன வாட்டி நம்மளே ஆக்சுவலா சொல்லியிருந்தோம். ஆனா 2023ல வந்த எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 2022ல நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி 2023 எஸ்ஐ வரும், அந்த ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணுவாங்க, வேகன்சி கண்டிப்பா ஒரு 800க்கு மேல போகுங்கிறத தெளிவா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 2023ல வந்துச்சு. புரியுதா? இப்ப 2024ல அப்படின்னு பாக்குறப்ப நம்ம என்ன படிக்க பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா பெரிய வேகன்சி இருக்காது. ஏன்னா ஒரு 800 வேகன்சி ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. அப்ப 2024 பாக்குறப்ப ஒரு 400 அந்த ரேஞ்சில தான் வரும், அது 2022 மாதிரியே வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். நான் வேகன்சிஸ் விசாரிச்சு பார்த்தப்ப நிறைய வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால அதை ஃபில் பண்றதுக்காக ஒரு மாசான ஒரு ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது. ஸோ ஒரு 1000+ வேகன்சிஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு நமக்கு நம்ம தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவல் வந்துச்சு. ஸோ அங்க இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் எப்பவுமே உண்மையா தான் இருக்கும். அதை நம்ம சேனலை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிடுவோம் தெரியும். ஏன்னா நாங்களா ப்ரெடிக்ட் பண்ணி அப்படியே கற்பனையில ஒரு விஷயத்த சொல்லல, கிடைக்கிற தகவலை உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஓகேவா? அதனால 1000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் இந்த எஸ்ஐ 2024ல வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா சரி சார், அதாவது 400 வேகன்சினா சார் வந்து 130க்கு மேல எடுக்க சொல்லிட்டாரு. அப்ப 1000 வேகன்சினா ஒரு 120க்கு மேல எடுத்தா போதும்ட்டு படிக்கிறத கம்மி பண்ணக்கூடாது. ஸோ வேகன்சிங்கிறது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பூஸ்ட் அப் பண்றதுக்காக தான். ஓகேவா? ஆனா நம்மளோட டார்கெட் 130க்கு மேல எடுத்தே ஆகணும். 140 கேள்விக்கு வேகன்சி எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல. நீங்க அந்த தப்ப ஒண்ணு பண்றீங்க. வேகன்சி வந்து கம்மியா இருந்தாதான் கட் ஆஃப் அதிகம், வேகன்சி அதிகமா இருந்தா கட் ஆஃப் குறையும். நீங்களா ஒரு கற்பனைக்குள்ள போயிருவீங்க. போன வாட்டி 800 வேகன்சி வந்தாலுமே கூட பிசிக்கல் போறதுக்கே 120க்கு மேல எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. புரியுதா? அதனால காலங்கள் போக போக காம்படிஷன் அதிகமாயிட்டே தான் போகுது. அதனால வேகன்சிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட 1000 வேகன்சி வருதா ஆஹா ஜாலிப்பா பரவாயில்ல, இருந்தாலுமே படிக்கிறத 1% கூட கம்மி பண்ணாதீங்க. இந்த மாதிரியான தகவல் எல்லாம் கேட்கறப்ப நீங்க படிக்கிற ஸ்பீடா அதிகம் தான் படுத்தணும். 400 வேகன்சியா ஆஹா 400 தான் இருக்கா, 1000 ரைட்டரா அப்படின்ட்டு நீங்க இன்னும் அதிகமா தான் படிக்கணும். அப்புறம் யாரெல்லாம் ஒரு 130 எடுத்தா போதும்னு நினைச்சீங்களோ அவங்க 135 எடுக்கிறதுக்கு இப்ப படிக்கணும். சரிங்களா? அதனால வேகன்சிஸ் 1000க்கு மேல வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதை ஜூன் மாசம் நீங்க கண் கூட பாப்பீங்க. ஜூன் மாசம் நோட்டிபிகேஷன் கண் கூட பாப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் உட்காந்து படிச்சுக்கலாம்னு பார்த்தா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது. தயவு செய்து இப்பயாவது இது வரைக்கும் யாராவது படிக்காம இருந்தீங்கன்னாலுமே கூட இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுங்க. சரிங்களா? நம்ம அகாடமிலுமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.